சேட்டலைட் சேனல் வந்தது தான் தொலைக்காட்சிகளிலே பெரிய மாற்றம். டிவி என்னவாக ஆகியிருக்கிறதுனா ஏறக்குறைய ஒரு மினி சினிமாவாக ஆகியிருக்கிறது. பூரா வேட்டி விளம்பரமா தான் வரும். நீங்க வேணா நான் சொல்றது பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பெண்கள் நியூஸை கண்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாத இந்த செல்லத்துக்கு தான் அது வந்திருக்கு. களிலே நான் பள்ளி மாணவன். 75ல் தான் சென்னை தொலைக்காட்சி முதல்ல அறிமுகமாச்சுன்னு சொல்றாங்க. ஆகஸ்ட் 15. அப்போ இருந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தூர்தர்ஷன், சென்னை தொலைக்காட்சி. 1988ல் கொடைக்கானல் ஒளிபரப்பு வந்தது. ஒளிபரப்பு 88க்கு பிறகுதான் தொலைக்காட்சி எல்லா ஊர்களுக்கு போச்சு. அங்கங்க வாங்கி அதை மற்ற பகுதிகளுக்கு ஒளிபரப்புகின்ற சாதனங்கள் இருந்தது. அதுக்கு முன்னாடி எல்லாம் சென்னையிலிருந்து செங்கல்பட்டு வரைக்கும் தான் தொலைக்காட்சி தெரியும். அதிலும் பெரும்பாலும் நாம டெல்லியை வாங்கி வாங்கி காட்டிக்கிட்டு இருந்தோம். 8:30 மணி 8:45 ஓவர் டு டெல்லின்னா அதுக்கப்புறம் ஹிந்தியில பேசுவாங்க. நமக்கு எதுவும் தெரியாது. பல ஆள் 8:45 தூங்க போயிடும். 88க்கு பிறகு கொடைக்கானல் வந்த பிறகு மதுரை பகுதிகளில் எல்லாரும் தொலைக்காட்சி பெட்டிகளை வாங்க ஆரம்பிச்சாங்க. அப்போல்லாம் சைஸ் ரொம்ப பெருசா இருக்கும். ஏறக்குறைய நம்ம ஊர் போலீஸ்காரர்கள் மாதிரி. 88க்கு பிறகு தமிழ்நாடு முழுக்கவே வெள்ளிக்கிழமை மாலை நேரம்னா 7:30 மணிக்கு ஒலியும் ஒலியும் நேரம். தேங்கப்பா, குடும்பங்கள் என்னமா இன்னைக்கு ஒன்னா இருந்தது தெரியுமா? 7:30 மணிக்கு எங்க போனவனு ஓடி வந்துடுவான். கோயில்களையே மூடிட்டு வந்த ஆளுகள்லாம் உண்டு. அர்ச்சகரே சாமியை விட்டுட்டு இங்க வந்துடுவாரு. குடியரசு தினத்துக்கோ சுதந்திர தினத்துக்கோ முந்தின நாள் வெள்ளிக்கிழமையா இருக்கும். இப்போ இந்த 7:30 மணிக்கு ஜனாதிபதி பேசுவார். அவ்வளோதான், தமிழ் மக்கள் நொந்து போவாங்க. இவரை யாரையா இன்னைக்கு பேச சொன்னா? 6 பாட்டு போடுவாங்க, அத்தனையும் போச்சு. அதுல இன்னொன்று என்னன்னா, அவர் அங்கிருந்து ஹிந்தியில பேசுவாரு, அதை உடனே தமிழாக்கம் பண்ணி ஒருத்தர் வாசிப்பாரு. இதுவே அரை மணி நேரம் முடிஞ்சு போயிடும். அன்னைக்கு ஒரு பாட்டும் கிடையாது. அந்த வாரம் துக்க வாரமா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை இந்த வார சினிமான்னு ஒன்று போடுவாங்க, வந்து தான் அது. இதுல தென் மாவட்டங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரூபவாகினி தெரியும். அதுக்கு ஆண்டனாவை தென்னை மரத்துல கட்டினவன்லாம் இருக்கான். கொண்டு போய் இலங்கையிலே சொருகிட்டு வாங்கடான்னு பண்ணாங்க. ஏன்னா நம்மால அது வரைக்கும் ரேடியோவுக்கு ஆண்டனா கட்டினவங்க. அதுக்கப்புறம் குச்சி குச்சி ஆண்டனா, அதுல காக்கா உக்காந்துச்சுன்னா படம் சரியா தெரியாது. வீட்டுக்காரங்க இருந்து ஓடுவார் மேல காக்கா விரட்டுறதுக்கு. இந்த அம்மா கத்தும், போயா போய் விரட்டியா, காக்கா விரட்டு, அப்பதான் படம் தெரியும்னு. இதுல கரண்ட் ஷாக் அடிச்சவன்லாம் இருக்கான் நிறைய பேர். இதுக்கப்புறமா இந்த 88ல இருந்து 93 வரைக்கும் தூர்தர்ஷன் தான் பொதிகை தொலைக்காட்சி. அதுல தான் பட்டிமன்றங்கள்லாம் அறிமுகமாச்சு. முதல்ல நாங்க எல்லாரும் இன்னைக்கு டிவியில வந்திருக்கிறோம்னா ஆரம்பம் பொதிகையில தான். அதுக்கப்புறமா மெல்ல 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 24 மணி நேரம் ஒளிபரப்பு. இந்த சேட்டலைட் சேனல் வந்தது தான் தொலைக்காட்சிகளிலே பெரிய மாற்றம். அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தம்பி சொன்னார்ல, இன்னும் 20 சேனல் வரப்போதாம்னு. வேற வேலையே நமக்கு வேண்டாம். டிவி வந்த பிறகு நம்முடைய வீடுகள் மினி தியேட்டராக மாறி இருக்கிறது. டிவி வரலன்னா என் மாதிரி மூஞ்செல்லாம் வெளியில தெரிஞ்சிருக்காது முதல்ல. ரெண்டாவது, அதற்கு முன்னால் தமிழ் மக்களை என்டர்டெயின் பண்றதுக்கு, அவங்களுக்கு பொழுதுபோக்காக இருந்தது சினிமா. அப்புறம் பத்திரிகை வாசிக்க தெரிந்தவர்களுக்கு கொஞ்சம் என்டர்டெய்னிங், அதே சமயம் அறிவுபூர்வமாக எதையாவது தேடணும்னா பத்திரிகை. இப்போ இந்த சினிமா பத்திரிகை ரெண்டையும் ஒன்று சேர்த்து சுவீகரித்து கொண்டது நம்ம ஊர் தொலைக்காட்சி சேனல்கள். அதுக்கு முன்னாடி இருந்த பொதிகை சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடக சங்கீதம் இருந்தது. சாயந்தரம் பார்த்தா விவசாயம், வயலும் வாழ்வும்னு ஒன்று இருக்கும். பூரா கிராமங்களை நோக்கி போய் அங்கே என்ன விவசாயம் பண்ணுறேன்னு யாராவது ஒரு ஆள், அவர் சுத்தமாக சேவு பண்ணியிருக்க மாட்டார், பாவம் விவசாயி அவர், அவரை பற்றி விசாரணை பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஆளுங்க ஜனங்கள் ஷாகும், இங்கே எதுக்கு போடுறாங்க, முதல்ல உடைக்கணும்டா அப்படின்னு. அது இல்லைன்னா இங்கே ஒன்றும் நடக்காதுன்றதை மறந்து அதை இப்போ அவங்களும் அதை போடுறது இல்லை. ஏன்னா இருந்தால் தானே போடுவாங்க. தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்தமாக ஒரு 30 வருஷத்தில் அழிஞ்சு போனது விவசாயம். உண்மைங்க அது. பூரா பிளாட் போட்டு வித்துக்கிட்டு இருக்கான். அது தவிர சமையல் குறிப்பு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் குழந்தைகளை வச்சு சில நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் ரேடியோவில்
வானொலி அண்ணா ஒரு சிலர் பண்ணினாங்க. அதை அப்படியே டிவியில் பண்ணினாங்க. இப்போ சேட்டலைட் சேனல் வந்த பிறகு தமிழ் மக்கள் ரொம்ப மாறிட்டாங்க. இப்போ சினிமா, வார இதழ்கள், இது ரெண்டு வாசிக்கிற வழக்கம் இருந்த தமிழ் மக்கள் டிவி வந்த உடனே என்னாச்சு, முன்னாடியெல்லாம் வார இதழ்களில் தொடர்ந்து தொடர்கள் வரும், நாவல்கள் தொடர்ந்து எழுதுவாங்க. நாங்கெல்லாம் ஓடி ஓடி பாலகுமாரன் நாவல்கள் எல்லாம் அப்படி படிச்சிருக்கோம். சுஜாதா எழுதினார், அதுக்கு முன்னாடி சாண்டில்யன் எழுதினார். இப்போ எந்த பத்திரிகையிலாவது தொடர் வருதா? ஒரு பக்க கதை, நிமிட கதை, கால் பக்க கதை, ஸ்டாம்பு சைஸ் கதை. அப்படின்னா வாசிக்கிற பழக்கம் நம்மை விட்டு கொஞ்சம் வார இதழ்களில் அப்படியே குறைஞ்சது. அத்தனையும் அப்படியே டிவி வாங்கிக்கிடுச்சு. இதுக்கு முன்னால வார இதழ்களாக வாசித்த விஷயங்களை எல்லாம் நாம சீரியல்களாக மாற்றி இருக்கிறோம். பாக்குறீங்கல்ல, திங்கள் முதல் வெள்ளி வரை 5:30 மணிக்கு ஆரம்பிச்சானா 11 மணி வரைக்கும் அத்தனை சேனல்லையும் பெண்கள் அவ்வளவு யோக்கியமா இருக்காங்க. உன்னை கொன்றுவேன், உன்னை காலி பண்ணிடுவேன், ஆள் வச்சு அடிப்பேன், உன்னை தூக்கிடுவேன், வம்சத்தையே அழிச்சிருவேன் அப்படின்னு அப்படி ஒரு முறைச்சான்னா உடனே தொடரும். கரெக்டா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையானா யாராவது இறந்து போவாங்க சீரியல்ல. அவனை நடு வீட்டில் கிடத்தி வச்சு 3 நாள் ஓட்டிடுவாங்க. என்னையா இந்த வேடிக்கை! அந்த நாவல்கள்ல அதெல்லாம் இல்லை. நாவல்கள்ல வில்லன் இருப்பான், ஆனா இவ்வளவு மோசமா இல்லை. இன்னைக்கு வில்லன்களை தூக்கி சாப்பிடுகிற பெண் கேரக்டர்கள், வில்லிகள் தொலைக்காட்சியில வந்தாச்சு. தண்ணி அடிக்கிற ஆண்கள் உளருவான், தண்ணி அடிச்சிட்டானா ஆண் உளருவான். ரொம்ப டென்ஷன்ல இருக்கிற பெண் உளரும். இது ரெண்டையுமே நீங்க டிவியில பார்க்கலாம், சீரியல்ல. ஆண்கள் பெரும்பாலும் எல்லாத்துக்கும் குடிக்கிற இடத்துல இருந்து தான் அவங்க பேசுறத நீங்க பார்க்கலாம். எல்லாத்துக்கும் நீங்க நிறைய சீரியல் பாருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், நான் பார்க்க சொல்லலை. பார்த்தீங்கன்னா மது விற்பனது நாட்டுக்கு கேடு வீட்டுக்கு கேடு, மது குடிக்காதீர்கள்னு ஒரு சின்ன அதுலேயே ஒரு சின்ன ஸ்லைடு மாதிரி வரும். ஆனால் அவன் அங்கேருந்து தான் எல்லாம் செய்கிறான். அப்போ நம்ம ஊர் பெண்கள், ஆண்கள் தங்களையும் அறியாமலே ஏதோ ஒரு நிலையை நோக்கி தள்ளப்படுகிறார்கள் தொலைக்காட்சி சேனல்களால். இதனால பத்திரிகைகள் என்ன ஆயிடுச்சு, 1985 வந்த சில பத்திரிகைகள் நீங்க எடுத்து பாருங்க, இன்னைக்கு வர்ற பத்திரிகைகளை பாருங்க, அதனோட கண்டென்ட் இருக்கு பாருங்க. தமிழ் பத்திரிகைகள்ல கண்டென்ட் என்னன்னு இன்னைக்கும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுல இருந்த படங்கள், அதில் இருந்த அதனுடைய ஒழுக்க குறியீடுகள் எல்லாம் ரொம்ப மாறி போச்சு. அதற்கு இருந்த அந்த ஒரு வேல்யூ குறைஞ்சி டிவி கூடினதுனால அவங்களும் கீழே இறங்கும்படியாக மாறி இருக்கிறது. வார பத்திரிகைகள் சீரியல்களாக மாறிச்சு, தின பத்திரிகைகள் நியூஸ் சேனலா மாறிடுச்சு. நம்ம ஊர்ல தமிழர்கள் எப்படி பிரிந்து கிடக்கிறார்களோ கட்சி வாரியாக, அப்படி சேனல்களும் பிரிந்து கிடக்கின்றன. ஒரே ஒரு செய்தியை ரொம்ப கரெக்டா நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஒரு 4 நியூஸ் சேனல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டா தெரிஞ்சுக்குவீங்க. நியூஸ் சேனலுக்குன்னு வர விளம்பரங்கள் பார்த்தீங்களா, பெரும்பாலும் பனியன் விளம்பரம், அதுல எங்கேயாவது லிப்ஸ்டிக் விளம்பரம் அல்லது சோப் விளம்பரம் வருதா பார்த்துருக்கீங்களா? வரவே வராது. ஏன்னா அவங்க தெளிவா முடிவு பண்ணியிருக்காங்க, பெண்கள் நியூஸ் சேனல் பார்க்க மாட்டாங்க. பூரா வேட்டி விளம்பரமா தான் வரும். நீங்க வேணா நான் சொல்றது பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம பெண்கள் நியூஸை கண்டுக்க மாட்டாங்க. தங்க விலை ஏறி இருக்கா, ரைட், அதை பேப்பர்ல வருது, இதெல்லாம் போய் பார்த்து நம்ம பார்க்கறதுனால நாடு திருந்த போதா? சீரியல் பார்த்தா நம்ம திருந்துவோம். 88 அல்லது 93க்கு பிறகு 2012க்குள்ள பெருகி இருக்கக்கூடிய அல்லது இன்னமும் மவுசு குறையாம இருக்கக்கூடிய பத்திரிகைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா புலனாய்வு பத்திரிகைகள் இருக்கு இல்லையா, அரசியல் சம்பந்தமான புலனாய்வு, அதுக்கு மட்டும் ஒரு பாப்புலாரிட்டி இருந்துகிட்டே இருக்கு, நிறைய பேர் பார்க்குறாங்க. காரணம், அந்த செய்திகளை இந்த தொலைக்காட்சி சேனல்கள் கொடுக்க முடியாது. கொஞ்சம் படித்த ஆட்கள், கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிக்கிற ஆட்கள் நியூஸ் சேனலோட இங்கிலீஷ் நியூஸ் சேனலுக்கு போயிடுவாங்க. அவன் தமிழ் நியூஸ் சேனல் பார்க்கறது இல்லை. காரணம், இங்கே இருக்கிற லோக்கல் பாலிடிக்ஸ் அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் நம்ம ஊர் நியூஸ் சேனல்காரங்க கண்ட மணிக்கு கத்துறாங்க, அங்கேயும் கத்தத்தான் செய்கிறாங்க. அர்னாப் கோஸ்வாமியெல்லாம் ராத்திரி கூட கத்து வரோன்னு எனக்கு தோணும். உட்கார்ந்து பேசினால் பல விஷயங்கள் தெளிவாகும்ன்ற சிந்தனை இன்னமும் தமிழ் மக்களுக்கு வரவில்லை. இது நம்ம நியூஸ் சேனலை பார்க்கும்போது எனக்கு இருக்கிற ஒரு வருத்தம். அடுத்தது குழந்தைகள் சேனல்னு ஒரு கோஷ்டி வந்திருக்கு. இப்போ தமிழ் வளரலைன்றாங்களே நிறைய பேர், அதெல்லாம் கிடையாது. எல்லா ஆங்கிலத்தில் வந்த அத்தனை வீடியோக்களும் எல்லாமே தமிழில் தான் வருது. இப்போ
மான் பேசுது, மயில் பேசுது. நம்ம பார்க்குற புள்ள மட்டும் போய் பள்ளிக்கூடத்தில் பேச மாட்டேங்குது. தமிழ் வாழ்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பாரதியார் பிறந்த தினத்துக்கு அடுத்த நாள் ஒரு சின்ன செய்தி போட்டிருந்தாங்க. தமிழ்நாட்டில் தமிழின் நிலை. சென்னையில் தான் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு 10-20 பிள்ளைகளுக்கு பாரதியார் மாதிரி வேஷம் போட்டு எல்லாரையும் உட்கார வச்சு ஏதோ அன்னைக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. சைடில் அந்த செவத்தில் ஒரு சின்ன அறிவிப்பு இருந்தது. இஃப் யூ ஸ்பீக் இன் தமிழ் யூ வில் லூஸ் மார்க்ஸ். அது கீழே தான் பாரதியார் உட்காந்துருக்காரு. இப்படிதான் நாம முரண்பாடுகளுக்கு மத்தியில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதனால என்ன நெருக்கடினா, நான்லாம் அம்புலி மாமா வாசிச்சிருக்கிறேன். இன்னைக்கு அந்த மாதிரி புத்தகங்களெல்லாம் இல்லாமல் போச்சு. புத்தகங்கள் வாசிக்கிற பிள்ளைகள் கற்பனையை வளர்த்து கொள்ளும். தொலைக்காட்சி சேனல் பார்க்கிற பிள்ளைகளுக்கு கற்பனை காணாமல் போகும். சொல்லவே இல்லை, நாம யாருக்குமே சொல்லலை. நல்ல நல்ல புத்தகங்கள், ரொம்ப காலமா இருந்த குழந்தைகள் புத்தகங்கள் எல்லாம் குறைஞ்சி போச்சு. என்ன, இந்த மாதிரி புத்தக கண்காட்சிகள் வரும்போது போய் வாங்குறாங்க, அவ்வளவுதான். ரெண்டாவது, இந்த ஊர்ல டிவி என்னவாக ஆகி இருக்கிறதுனா, ஏறக்குறைய ஒரு மினி சினிமாவாக ஆகி இருக்கிறது. சினிமாவினுடைய இன்னொரு பதிப்பு. சினிமாவில் தொடர்ந்து ஜெயித்தவர்கள் அல்லது சினிமாவில் ஒரு காலத்தில் இருந்தவங்க எல்லாரும் டிவிக்கு அப்படியே வந்துடுறாங்க. தொகுத்து வழங்குறவங்க சினிமாத்தனமாவே தொகுத்து வழங்குவாங்க. தமிழ்ல பேசிட்டாங்கன்னா அவ்வளவுதான், பூமி எதிர்ச்சியே வந்துடும். பூரா ஆங்கிலம் கலந்து அப்படியே அது அவங்க உடைகள்லயே பாருங்க. அப்புறம் இப்போ புதுசா நகைச்சுவைக்குன்னு நிறைய சேனல்கள் வந்தாச்சு. 24 மணி நேரம் சிரிக்கிறோம் தொடர்ந்து. அப்புறம் இதையும் தாண்டி ஸ்போர்ட்ஸ் சேனல் அது வந்தாச்சு. 24 மணி நேரமும் சினிமாக்களையே போடுகிற சேனல் வந்தாச்சு. 24 மணி நேரமும் பாடல்களையே போடுகிற சேனல் வந்தாச்சு. இவ்வளவும் வந்துருச்சுங்க. இது தவிர ஆன்மீக சேனல், அத்தனை சமயங்களும் தனக்குன்னு ஒரு சேனல் 2 சேனல் வச்சிருக்கு, எல்லா சமயங்களும். இது தவிர இந்த சேனல்கள் வந்த பிறகு ரியாலிட்டி ஷோஸ்ன்னு ஒரு புதுசா ஒன்று வந்திருக்கு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், யார் யாருக்கு நல்ல பாடல் திறமை இருக்கு, நடிப்பு திறமை இருக்கு, டான்ஸ் திறமை இருக்கு, நாளைய டைரக்டர் யாரு, நாளைய டான்சர் யாரு, நாளைய பாடகர் யார், இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப தம்பியெல்லாம் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில தான் அறிமுகமானார். இப்போ என்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் படிக்கிற காலத்துல எங்களை எதுக்குமே கூப்பிட மாட்டாங்க. நாங்க எல்லாரும் ஏதாவது எந்திரிச்சு பேசணும்னா அங்க இருக்கவனே சொல்லுவா, உட்கார்றா. யாரும் அதை பத்தி யோசிக்கல. இப்போ இந்த மாதிரி அந்த இளம் தலைமுறையை ஊக்குவிக்கிற ஒரு அருமையான பணியையும் தொலைக்காட்சிகள் செய்திருக்கிறது. அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதுல ரொம்ப நொந்து போறவங்க பெற்றோரா தான் இருக்கிறாங்க. அங்க அந்த பையன் முதல் ரவுண்டுல தோத்துட்டானா அவங்க அம்மா அப்படியே கண்ணீர் வெடிக்குது, விம்முது. அதை உடனே க்ளோஸ் அப் காட்டி வீட்டு வரைக்கும் கூட்டு போறாங்க. அப்புறம் அது என்ன செய்யுது, அந்த ஜட்ஜோட சண்டை போடுது. எதுக்குன்னா டிஆர்பி கூடுது. நாங்க எல்லாரும் அந்த காலத்துல போய் எதுலையாவது தோத்து வந்தோம்னா எங்க வீட்டுல யாருமே கண்டுக்கல. முதல்ல நாங்க போனதே அவங்க கண்டுக்கல. என்னடா பேச போறியா, நீ எல்லாம் பேசி என்ன பண்ண, இங்கேயே வளருவ, நீ பேசுவே, எங்க அப்பா பேசுவே, நீ ஏன் மகன் எப்படா பேசுவ, என்னைய மாதிரி தானே வளருவேன். அப்படித்தான் அவங்க வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அவர் பேசணும்னு அவங்க கோயிலுக்கு போறாங்க, குடும்பமே உட்காந்து பாட்டு பாடுது, கெஞ்சிது, கூத்தாடுது. இது இல்லைன்னா இந்த உலகம் இடிஞ்சிடும். 21ஆம் தேதி மாயன் காலண்டர் அழிஞ்ச மாதிரி வாழ்க்கையே இல்லைன்னு நினைச்சு ஒரு தேவையில்லாத ஒரு பில்டப் கொடுக்குறாங்க. கடைசியில் அதை ஜெயிக்கிற பிள்ளைகளை பார்த்தா அவன் ஓவர் நைட் செலிபிரிட்டி ஆயிடுறான். சின்ன குருவி தலையில பனங்காயை தூக்கி வைக்கிற மாதிரி சில நிகழ்வுகளும் இதுல இருக்கு. அது அவனுக்கு எதிர்காலத்துக்கு நல்லது இல்லை. ஏன்னா பாரதியார் பாட்டுக்கு 3வது பரிசு தான் கொடுத்துருக்குறாங்க. முதல் 2 பரிசு வாங்கினவன காலம் காணாமல் போக்கி விட்டது. இப்போ இதுல பரிசு வாங்குவது இல்லை, பங்கு பெறுவதுதான் முக்கியம்ன்ற ஒரு சின்ன சிந்தனையை கூட இன்னும் தொலைக்காட்சி விதைக்காமலே இருக்கிறது. இது ஒரு நெருக்கடியும் இருக்கு. எது நடந்தாலும் டான்ஸு, எல்லா சேனலும் ஏதாவது ஒரு டான்ஸு. இந்த விசேஷ நாட்களுக்குன்னு நாங்க வந்துடுவோம், நீங்க கூப்பிடாமலே. தம்பி கூட சொன்னார்ல, காசு இல்லாதவங்க கூட கை தட்டுவான் சிரிப்பான்னு. ஏன்னா அப்படித்தான் நாங்க ஓடிட்டு இருக்கோம். இது பட்டிமன்றம் அப்படின்ற ஒரு தமிழ் கலை வடிவம். அதை தொலைக்காட்சிகள் வந்த பிறகு தவிர்க்க முடியாததாக ஆக்கி இருக்கிறது. பெண்கள் வீடுகள்ல இருந்து பார்க்கிற சில விஷயங்களுக்கு தொலைக்காட்சிகள் போகுது. ஒன்று, ஆண்கள் பல பேர் டிவி சேனல்கள்ல சமையல் சொல்லி கொடுக்குறாங்க, பார்த்துருக்கீங்களா? பூரா ஆண்கள் தான். பூரா அவருக்கு தான் செஃப்னு பேர், தொப்பி வச்சுக்கிட்டு செய்வார். இதையே அவங்க வீட்டுக்காரர் தொப்பி இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருப்பார் வீட்டில். அப்போ ஒரு கேமராவும் வராது.
ஆண்கள் தான் சமையல் கலையை பூரா சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்தது பெண்களுக்கு பிடிச்ச அழகு கலை, பூரா வெங்காயம் வெள்ளைப்பூடு எல்லாம் மூஞ்சில் அப்பி விற்காம கிடக்கிறது அத்தனையும் எடுத்து அப்பிக்கிட்டு அப்படியே மல்லாக்க உட்காந்து இருக்கு. இது இது தவிர்த்து அப்பப்போ நாம பார்க்குற செய்திகள், அப்புறம் அந்த ஸ்க்ராலிங்னு ஒன்று கீழே போடுறது இருக்கு பாருங்க, அது உடனடி செய்தி. இது நியூஸ் சேனல்களுக்கு போகும்போது செய்தியாக வருது. மியூசிக் சேனலுக்கு போயிட்டீங்கன்னா ஐ லவ் யூடா செல்லம், ஐ லவ் யூ சண்முகம். இதை செல்லம் வீட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கு, அவங்க அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு தெரியாது இந்த செல்லத்துக்கு தான் அது வந்திருக்கு. அது அதை பார்த்து உள்ளுக்குள்ள மனம் அப்படியே மகிழும். உடனே எஸ்எம்எஸ் பண்ணும் தேங்க்ஸ்டா அப்படின்னு. அம்மாவும் அப்பாவும் பரவாயில்ல எம்புல அழகான பாட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கு, இந்த பாட்டுக்கு கீழே தான் அது பார்க்குது, பாட்டை பார்க்கல. இதெல்லாம் நம்ம தொலைக்காட்சி சேனல்கள் வந்த பிறகு நம்ம குடும்பங்களில் அருமையான புரட்சிங்க. இது இல்லைன்னு சொல்ல முடியுமா? இத்தனைக்கும் மேலே மனிதர்கள் உறங்குகிற நேரம்னு ஒன்று இருந்தது, அந்த உறங்குகிற நேரத்தை குறைத்து இருக்கிறது. நான் கிராமத்தில் இருந்தேன், எங்கள் வீட்டில் கரண்ட்டே கிடையாது. அதனால் 6லேருந்து 6:30க்குள்ளே இரவு உணவு நாங்கள் சாப்பிட்ருவோம். 7, 7:15 படுத்துருவோம். 8 மணிக்கு மிட் நைட்டாக இருக்கும். 8 மணிக்கு, நான் சொல்கிறது சத்தியங்க. எங்களுக்கு சில நேர வரையறைகள் இருந்தது. 8 மணி 8:30 மணிக்கு எந்த ஊர் அடங்குச்சுன்னு வாங்க, அப்போ ஊர் அடங்கிரும். எந்த கிராமங்களுக்குள்ள போனீங்கனாலும் ஒரு ஜனம் இருக்காது, அதாவது போய் படுத்து தூங்கிரும். நாய்கள் மட்டும்தான் தெருவில் தெரியும், அவ்வளவு. இப்போ 24 மணி நேரமும் சேனல்கள் இருக்கிறதுனால பெரும்பாலும் நீங்கள் உறங்குகிற நேரம் ரொம்ப பிந்தி போறது. 11 மணி ஆவரேஜ் டைம். நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு யோசிச்சுக்கோங்க. அப்போ இதன் விளைவு என்னன்னா, உடல் ரீதியாக சில வகை நெருக்கடிகளை தொடர்ந்து தமிழ் மக்கள் வாங்கி கொள்கிறார்கள். ஜீரணம்ன்றது பாதிக்கிறது. இரவு உறங்குகிறதுக்கு முன்னாடி கடைசி நிமிஷம் வரைக்கும் டிவி பார்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே போய் தூங்குறாங்க. இன்னும் சில ஆள் டிவி ஆஃப் பண்ணாமலே தூங்கிட்டு இருக்கு, விடிகிற வரைக்கும் அது ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்முடைய ரொட்டீன் பாதிக்கப்படுது. ஒன்று, நாம பாதிக்கப்பட்டோன்னா பரவாயில்ல, குழந்தைகளும் பாதிக்கப்படுறாங்க. ராத்திரி நீங்கள் டிவி பார்த்தீங்கன்னா அவனும் பார்க்குறான். அவனும் பார்க்கறதுனால காலையில் லேட்டாக தான் எழுந்திருக்கிறான். லேட்டாக எழுந்து பள்ளிக்கூடங்களுக்கு பல பேர் இன்னும் சில பிள்ளைகளை, சின்ன பிள்ளைகளை குளிக்காமலே அனுப்பி விட்றாங்க. பவுடர் அப்பி அனுப்புகிறது. போகிற வெளியில் சாப்பிடு. காலையில் எழுந்தோம், பல் விளக்கினோம், குளித்தோம். சில நியதிகள் எல்லாம் மாறிக்கிட்டே வருது. இதெல்லாம் மாறி போச்சு. சினிமா, டிவி இது ரெண்டுக்கு இருக்கிற ஒரு சின்ன வித்தியாசம், சினிமாவில் நம்மளை கூட்டிகிட்டு போய் தான் அப்பா அம்மா கூட்டிகிட்டு போனாங்க. அந்த காலத்தில் எங்கள் அப்பாலாம் முதல்லயே போய் படம் பார்த்துட்டு எங்களை போக சொல்லுவார். எங்களுக்கு இருந்த பெரிய சென்சார் போர்டே அவர் தான். மாதத்துக்கு ஒரு படம், அதான் கண்டிஷன். லீவு காலங்களில் 1 அல்லது 2 கூடுதலாகும். அப்புறம் ஏதாவது கல்யாணம் காட்சி திருவிழானா சினிமா. மற்றபடி சினிமாவில் யார் இவ்வளோ பார்த்தா? இன்னைக்கு அவ்வளவு சினிமாவும், இப்போ சினிமாவை டிவிலே ரிலீஸ் வேற பண்ண போகிறாங்க. இப்போ எல்லாம் வீட்டில் உட்காந்து பார்க்குறாங்க. தப்பித்தவரி சினிமாவில் ஒரு ஆபாசமான காட்சி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வந்தது அப்பவும் லேசாக வரும். வந்தால் தியேட்டர் இருட்டாக இருக்கும், படம் எல்லார் கவனமும் அங்கே தான் இருக்கும். அங்கே என்ன காட்சி வருது அப்படின்றதுக்கு என் பக்கத்தில் இருக்க என் அண்ணனோ எங்கள் அப்பாவோ அவங்க முகத்தில் என்ன ரியாக்ஷன்றதை நான் கவனித்ததே இல்லை. அவங்க மனத்தில் இது எவ்வளவு தூரம் அவர்கள் இதை வாங்குகிறார்கள், விரும்புகிறார்கள், ரசிக்கிறார்கள் அல்லது வெறுக்கிறார்கள்ன்ற சிந்தனை எனக்குள்ள வந்ததே இல்லை. காரணம், அந்த இருட்டில் அவங்க முகங்களும் அவங்க மன உணர்வும் எனக்கு தெரியாமலே இருந்தது. ஆனால் தொலைக்காட்சி வெளிச்சத்தில் இருக்கு. இந்த வெளிச்சத்தில் இருக்கிற டிவி, அதில் ஒரு காட்சி வருது. அந்த காட்சியை என் பையன் பார்க்குறான், எங்கள் அம்மா இருக்காங்க, நான் இருக்கேன், என் மனைவி இருக்காங்க. இப்படி ஒரு சீன் வச்சுக்கோங்க. என் முகம் என்னவாக இருக்குன்னு என் பையனுக்கு தெரியும். இப்போது அந்த காட்சி வந்த உடனே படக்குன்னு நான் ஆஃப் பண்ணவும் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு ஆபாசமான காட்சியை கூட நான் ரசிக்கிறேனா இல்லையா அப்படின்றது பக்கத்தில் இருக்கவனுக்கு தெரியாது. இன்னைக்கு இந்த காட்சியை என் பையன் நான் எல்லாரும் சேர்ந்து ரசிக்கிறேன். என்னை அவன் பார்க்குறான், அவனை நான் பார்க்குறேன். அதனால் அப்பாவே நல்லா பார்க்குறாரு. டிவி வந்த பிறகு குடும்ப ஒழுக்க குறியீடுகள் குறைஞ்சிருக்கு.
இது சைக்கலாஜிக்கலா ஒரு பெரிய நெருக்கடி. அது இப்போ அவன் அவன் பார்க்குறானேன்னு நான் ஆஃப் பண்ணேன்னு வைங்க, அவன் என்ன செய்வான்றீங்க? நான் இல்லாத நேரம் பார்ப்பான். அல்லது ஏற்கனவே அதை பார்த்துருந்தான்னா நான் இருக்கிறேன்ட்டு நான் அந்த சீன் வரும்போது அவன் ஆஃப் பண்ணுவான். ஏன்னா நான் கெட்டு போயிடக்கூடாது இல்லையா? இந்த மாதிரி தொலைக்காட்சிகள் உள்ள நுழைஞ்சு சில வகையான மன நெருக்கடிகளை, மனம் சம்பந்தமாக சில அதன் விளைவு என்னன்னா, ஒட்டுமொத்தமாக குடும்பங்களிலே உரையாடல் குறைந்து இருக்கிறது. டிவியை போட்டு வச்சுட்டு தான் எல்லாரும் எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள். டிவி இல்லாம ஒரு வீட்டில் சாப்பிட்றாங்கன்னா நீங்க ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள், பேறு பெற்றவர்கள். இன்னைக்கு இப்போ நான் வரும்போது திருவனந்தபுரத்துல ஒரு யானை பாகனை அடித்து பிச்சு பீஸ் ஆக்குறதை டிவியில காட்டினாங்க. எம்ஜிஆர் நம்பியார் சண்டை போட்டு அப்படி குத்தி ரத்தமெல்லாம் வராது, துஷ்ன்னு ஒரு சத்தம் தான் வரும். அதுக்கு நான் கண்ணை பொத்தி கீழே இருந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம பேர வயசுல இருக்கவங்க பாரு, யானை மிதிக்குது பாரு, சூப்பரா மிதிக்குதுடா, ரத்தம் கொட்டுதுடி அப்படின்றா. அப்போ வன்முறை என்பது அவர்களையும் அறியாமல் அவர்கள் மனத்திலே விதைக்கப்படுகிறது. ஆவரேஜா 16 வயதுக்குள் ஒரு குழந்தை 2 லட்சம் வன்முறை காட்சிகளை பார்க்கிறதா. 2 லட்சம் தொலைக்காட்சி சேனல்கள் மூலமாக. இது மெல்ல மெல்ல படிந்து மோசமான குற்றங்களுக்கு அவர்களை கொண்டு போக வாய்ப்பு இருக்கிறது. தொலைக்காட்சி எல்லா நாடுகளிலும் பாதித்ததை விட தமிழ் மக்களை கூடுதலாக பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது. காரணம் என்னன்னா, நாம் மிகவும் சினிமாவை நம்பி வாழ்கிறவர்கள். சினிமா தான் நம்ம ஊர்ல எல்லாமே சொல்லி கொடுத்தது, அதை குறைக்கவும் முடியாது. நல்ல தமிழ் சொல்லி கொடுத்தது ஒரு காலத்துல, நல்ல பேர் வைக்கலாம் சொல்லி கொடுத்தது. பராசக்தி படம் வந்தப்பெல்லாம் குணசேகரன் ஞானசேகரன் பேர் வச்சாங்க. ரஞ்சனின்ற பேர் அன்னைக்கு பிறந்த நிறைய பேருக்கு உண்டு. நல்ல தமிழ் சொல்லி கொடுத்தது. உடைகளிலே சில நல்ல மாற்றங்களை, பின் கோசுமை வச்சுதான் கிராமத்து பெண்கள் கட்டினாங்க. சினிமா வந்த பிறகுதான் முன் கோசுமை வைக்கவே கத்துக்கிட்டாங்க. சேலை கட்டுறதை பார்த்து ஜாதியை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல, அன்னைக்கு எல்லாத்தையும் மாத்துச்சு. தியேட்டருக்குள்ள போன உடனேயே பக்கத்துல இருக்கிறவன் என்ன ஜாதின்னு தெரியாம சேர்ந்து உட்காந்தான், ஊருக்குள்ள ஜாதி பேசினவன். ஆனால் இன்றைக்கு தொலைக்காட்சிகள் எல்லாத்தையும் மாத்தி திரும்பவும் வேறு ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு போகிறது. சிந்திக்க வைக்கிறோம் என்று சொல்லி சிந்திக்க வைக்காமலே மக்களை வைத்திருக்கிறது. இது சிந்திக்க வேண்டிய விஷயம். ஒரே ஒரு வேண்டுகோள், நல்ல காட்சிகளை பாருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை மட்டும் பார்க்க கற்றுக் கொடுங்கள். ஆண்களுக்கு எப்படி மது ஒரு அடிக்ஷனோ, பெண்களுக்கு இந்த ஊர்ல சீரியல் அடிக்ஷனாகவே இருக்கிறது. இதை மாற்றினால் தொலைக்காட்சியின் பயன் இன்னமும் தமிழ் மக்களுக்கு போய் தமிழர் என்கிற அந்த உணர்வு பெருகி அவர்களை ஒன்றுபடுத்துகிற ஒரு சாதனமாக தொலைக்காட்சி மாறலாம்